இப்போ நவீன காலத்தில் வந்து ஒரு தடவையில் ஆயிரக்கணக்கானது இருப்பாங்க. இப்போ நவீன காலத்தில் இப்போ கோழியை முறைப்படி அறுக்கணான்னு வைங்க, ஒவ்வொரு கோழியாக உட்காந்துக்கிட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறான்னா ரொம்ப டைம் எடுக்கும். வீட்டுக்கு தேவைக்கு அறுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 2 கோழி 3 கோழி அறுப்பீங்க, ஒரு கோழி அறுப்பீங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வியாபாரத்துக்கு அறுக்கிறேன்னு வைங்க, ஒரு கல்யாணத்துக்கு அறுக்கிறேன்னு வைங்க, எல்லாத்துக்கும் கல்யாணத்தில் எல்லாம் சிக்கன் பிரியாணி போடணும்னு சொன்னால் ஒரு 1000 கோழி அறுக்க வேண்டியிருக்குன்னு வைங்க, பெரிய தடப்புலான விருந்து. அல்லது பெரிய வர்த்தகம் பண்ணுறான், அவன் ஆயிரக்கணக்கான கோழிகளை அறுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு கோழியாக பிடிச்சி அறுத்துக்கிட்டு இருந்தால் என்னவாகும், அது வந்து அந்த டைம் சரியாக வராது, மனிதர்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அப்படி சிரமமாக இருக்கிறனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நவீன காலத்தில் அதை எளிமைப்படுத்துவதற்காக வேண்டிய நம்ம பிஸ்மில்லா சொல்கிற தனியாக விட்டுருங்க, அவன் சும்மா அறுக்கிறதுக்கு அவன் டைம் ரொம்ப எடுக்கும்ல. சும்மா போட்டு அறுக்கிற ஒரு கோழியை சாவடிக்கிறதுக்கு 1000 கோழியை சாவடிக்கிறதுக்கு 1000 மடங்கு டைம் எடுக்கும்ல, ஒன்றா செஞ்சால். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த ஆடு மாடுகளை அறுக்கக்கூடியவர்கள், முறையாக அறுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய நாடுகள்லேயே அறுக்கக்கூடிய என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்குன்னு ஒரு கில்லட்னு ஒரு கருவி, அது ஒரு கருவி மாதிரி வச்சிடுறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஆடுனா 100 ஆட்டை ஒன்றா அப்படி நிப்பாட்டுவாங்க. அதுக்கு நேராக கத்தி கரெக்டாக அங்கே இருக்கும். ஒரு பட்டனை தட்டும் அறுத்துடும். ஒரு வெட்டு தான். ஒரு பிஸ்மில்லா சொல்லி பட்டனை தட்டுவாங்க, ஒரு பிஸ்மில்லா தான் சொல்லுவாங்க, ஒரு பிஸ்மில்லா சொல்லி சுவிட்ச் அமுக்குவாங்க. அது வேட்டை மாதிரி பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா பிஸ்மில்லா சொல்லி ஒரு பட்டனை அழுத்துவாங்க. அழுத்தின உடனே 100 ஆடு அறுக்கப்பட்டுரும். முறைப்படி தான் அறுக்கப்படும். நம்ம எந்த மாதிரி அறுக்கப்படணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கத்தி வர்ற மாதிரி அந்த பொசிஷனில் அப்படி நிப்பாட்டினா கரெக்டாக நிற்கும். அது கழுத்தில் வந்து அந்த கத்தி வர்ற மாதிரி இருக்குது. மாட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வந்து ஆட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கோழி போன்றதுக்கு தனியான கில்லட் மிஷின்கள் வச்சுருப்பாங்க. அப்போ கோழி அறுக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னா, வரிசை அந்த கோழியாக அனுப்பி விட்ருவாங்க. அப்படி நிற்கும். அது நின்று அப்படி தலையை தூக்கி நிற்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அது ஒரு சுவிட்சையை போட்டு விட்டோன்னே எல்லாத்தையும் எடுத்துரும். ஒன்று தனித்தனி கத்தி இருக்கும். ஒவ்வொரு கோழிக்கு கழுத்துக்கு நேரம் ஒரு கத்தி இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு சுவிட்சு கண்ட்ரோலில் இருக்கும். 1000 கோழியாக இருந்தாலும் 1000 ஒரு சுவிட்சு கண்ட்ரோலில் ஆன் பண்ணோன்னா சுவிட்சு கண்ட்ரோல் என்னவாயிரும், அந்த கத்தி ஆனாகி அது கட்சிக்கு உரிய பவர் ஆனாகி டக்குன்னு போய் அறுத்து விட்ரும். இப்போ இந்த மாதிரி அறுக்கும் பொழுது 1000க்கு 1000 பிஸ்மில்லா சொல்லணும். அதான் கேள்விப்பேன். ஒரு பிஸ்மில்லா சொல்கிற விஷயம் வேறு. 1000 கோழி நம்ம அறுக்கிறோம். 1000 கோழி செய்யும்போது 1000 பிஸ்மில்லா சொல்லையுமே, சொன்னது ஒரு பிஸ்மில்லா தானே சொல்லியிருக்கிறான். அது கூடுமா என்கிற ஒரு நவீன காலத்தில் இது ஒரு கேள்வியாக வருகிறது. அவன் பிஸ்மில்லா சொல்லணுங்கிறதுக்கு அதை கடைப்பிடிக்கத்தான் இதை கண்டுபிடிக்கிறான். இந்த மெத்தட் எதுக்கு உண்டாக்குறான், அந்த கத்தியெல்லாம் கரெக்டாக வச்சு. சாவடிக்கிறவங்க தனியாக இருக்கிறாங்க, அவனே விட்டுருங்க. இஸ்லாமியர்கள் ஹலாலான முறையில் இந்த உணவை தயாரிக்கக்கூடிய முஸ்லீம் நிறுவனங்களே கூட, அரபு நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள் கூட இதை அறுக்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த முறையை கையாளுறாங்க. ஏன்னு கேட்டால், நம்ம அறுக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் ஒன்றா அறுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தொழில் பண்ண இயலாது. கோழி ஒன்று அறுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 1000 கோழி அறுப்பதற்கு ஒரு கோழிக்கு 10 நிமிஷம் தேவைப்படும்னா 1000 கோழிக்கு என்ன 10,000 நிமிஷம் தேவைப்பட்டுரும். அவ்வளோ டைம்னா ரொம்ப டைம் எடுத்துகிட்டு போயிடும். அது வந்து வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா அது கஷ்டம். அது வியாபார ரீதியாக கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அது பெரிய சிரமம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் தான் இந்த ஏற்பாடை செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், 1000 பிஸ்மில்லா அவன் சொல்லாட்டாலும் ஒரு பிஸ்மில்லா சொல்வது வந்து 1000க்கு தான் அவன் சொல்கிறான். பிஸ்மில்லாங்கிறது இந்த சொற்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால், ஒரு மாணவனுக்கு நீங்கள் பிஸ்மில்லா கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு 100 ரூபா தர்றாங்கிறேன். ஒரு 1000 மாணவரை ஒன்றா சேர்த்து உட்கார வச்சு கற்றுக் கொடுத்துட்டு வர்றீங்க, ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சொல்லி கொடுத்த பிஸ்மில்லா ஒன்று தான், கற்றுக்கிட்டவன் 1000 பேராக இருப்பான். ஒரு 10 ஒரு பிஸ்மில்லா சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100 ரூபா தர்றேன்னு நான் சொல்கிறேன். அல்லது யாரோ ஒரு மதரசாவில் பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு ஒருத்தனையாக கூப்பிட்டு பிஸ்மில்லா சொல்லி கொடுத்தாலும் அது கணக்கில் வரும். 100 மாணவர் ஒன்றா உட்கார வச்சு பிஸ்மில்லா சொல்கிறான் எல்லாருங்கிறோம். இவன் ஒரு தடவை தான் சொல்கிறான். இவன் 100 பேர் பிஸ்மில்லாங்கிறாங்க. அவன் 100 பேருக்கு கற்றுக் கொடுத்தன ஆவானா, ஒரு ஆள் கற்றுக் கொடுத்தன ஆவானா? 100 பேர் கற்றுக் கொடுத்தன ஆயிடுவாங்க. உலகத்தில் அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம். அப்போ உலகத்தில் என்ன செய்யணும்னா, இது சொல்கிற விஷயங்கள். பிஸ்மில்லான்னு சொல்வது வந்து ஒரு தடவை சொன்னாலும் அந்த 100க்கும் தான் அவன் சொல்கிறான். மனசில் எதுக்கு இருக்குது, இந்த 100க்கும் சேர்த்து அல்லாட்ட பர்மிஷன் வாங்குறது தான். பர்மிஷன் வந்து ஒன்று தனித்தனியாக வாங்கலாம், ஒரு மொத்தத்துக்கு வாங்கலாம்ல. நீங்கள் ஒரு தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் 100 பொருள் தயாரிக்கிறதுக்கும் பர்மிஷன் வாங்கலாம், 1000 பொருளை தயாரிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கலாம். அந்த பர்மிஷன் வாங்கினா அந்த 1000த்தையும் கட்டுப்படுத்தும். நம்ம அல்லாட்டு பர்மிஷன் வாங்கணும். எப்படி, இறைவா உன் பெயரால் இந்த 1000 கோழி அறுக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன, பிஸ்மில்லாக்கு என்ன அர்த்தம், இந்த 1000 கோழியையும் உன் பெயரால் அறுக்கிறேன்னு தான் அர்த்தம். 100 கோழி இருக்க முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம், பிஸ்மில்லா சொல்கிறவனுக்கு என்ன அர்த்தத்தில் சொல்கிறான், எல்லாம் இந்த பிஸ்மில்லா சொல்லி இந்த 100 கோழியும் அறுக்கிறேன். அப்போ 100 கோழி அறுக்கிறேன்னு அவன் அந்த நீங்கத்தில் சொல்லும்பொழுது 100 தடவை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அல்லாட்டு 100க்கு பர்மிஷன் வாங்கிடுறான். 1000 அறுத்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்வது பர்மிஷன் ஆக்கிட்டான்.
பிஸ்மில்லா சொல்வது பர்மிஷன் போது 1000க்கு நான் இதை சொல்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டானே. ஆனால் பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரடி ஆதாரம்லாம் கிடைக்காது. கில்லட்டு கருவி ரசூல்லா காலத்தில் இருந்தால் தான் நேரடி ஆதாரம் கிடைக்கும். ரசூல்லா காலத்தில் இருந்து இது மாதிரி உள்ள அனுமதிச்சாங்களா இல்லையான்னு தேட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொது புத்தியை கொண்டு தான் புரிந்து கொள்ளணும். பொதுவாக நமக்கு தந்திருக்கிற அறிவை கொண்டு வந்து நம்ம சிந்திச்சு தான் வழங்கி கொள்ளணும். அப்படி சிந்திச்சு வழங்கி தான் என்ன செய்கிறாங்கன்னா, நவீன காலத்தில் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து மார்க் அறிஞர்கள் கூடும்னு கொடுத்துருக்குறாங்க. கூடுன்னு ஃபத்வா கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் அடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது ஓகே செல்லுன்னு இருக்காங்க. அவங்க சொன்னதுக்காக வேண்டியில்லை. அதான் பொது புத்தி. பொதுவாக புரிந்து கொள்கிற விஷயம் யாராக இருந்தாலும் அப்படி தான். ஒரு வரட்டுவாதமாக பேசுகிறவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. பொதுவாக ஒரு சிந்தனையோடு பேசக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா கரெக்டு தான். அது ஒரு பிஸ்மில்லா சொல்லி ஒன்று இருக்கிறாங்கிறான், ஒரு பிஸ்மில்லா அது பெரிய கத்தியை வச்சுட்டு 2 இருக்கிறான். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு கத்தி கோழியை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு வெட்டில் 2 அறுத்துறான், இது கூடுமா? அது கூடும் தானே சொல்லுவீங்க. என்ன பிஸ்மில்லா சொல்லிட்டான்ல, 2க்கு தான் சொன்னாவன். 2 கோழியை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொன்னால் 2க்கும் அனுமதி வாங்குறேன்னு அர்த்தம். 10 கோழியை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொல்கிறேன்னு சொன்னால் 10க்கு அனுமதி வாங்குறான்னு அர்த்தம். அவன் 1000 கோழியை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொன்னான்டா, இறைவா 1000க்கு நான் உன்ட்ட அனுமதி வாங்குறேன், இந்த 1000 கோழி உன் பேரில் தான் நான் இருக்கிறேன். அப்போ 1000 கோழியும் அவன் பேரில் இருக்கிற நீயத்தை பொறுத்தானே எல்லாமே. அமல்கள் தானே. அமல் செய்வது வந்து இவன் 1000க்கு நீயத்து பண்ணுறான். 1000க்கு நீயத்து பண்ணுறான்னு சொன்னால் அது வந்து ஹராம்னு சொல்ல முடியாது. நவீன முறையில் கில்லட் கருவிகள் மூலமாக வரக்கூடியது வந்து. ஆனால் முறைப்படி என்ன செய்யணும்னா, அந்த பட்டனை தட்டும்போது பிஸ்மில்லா சொல்லணும். பட்டனை தட்ட அந்த கருவியை இயக்கும் பொழுது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லிட்டார்களே. ஆனால் அது ஒரே நேரத்தில் 100 அறுத்தாலும் சரி 1000 அறுத்தாலும் சரி 1000ஐ அவங்க நீயத்தில் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது செல்லும். அது தப்பு கிடையாது. அதை விளங்கிக்கணும். இது எல்லாமே வந்து அந்த மைத்தத்து என்பதற்குரிய விளக்கம். மைத்தத்துன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு மைத்தத்து ஹராமுன்னா மைத்தத்தில் எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அந்த விஷயத்தை தான் அந்த 4 நாட்களாக நம்ம பார்த்துருக்குறோம்.